ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய ஜானகி இலக்கியம் பார்த்திங்கன்னா கார்த்திக் மறு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக ஜோசியர்கிட்ட போன விஷயம் இந்த பைரவிக்கு எப்படியோ தெரிய வந்துடுதுங்க. தெரிய வந்ததும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தது நம்மளுடைய இலக்கியாவும் நம்மளுடைய பைரவி பார்த்திங்கன்னா ஏன்டி நீ தான் எங்கள் அன்னிக்கு எடுத்து கொடுக்குறியா கார்த்திக் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவள்லாம் எனக்கு சொன்னல பைரவி, நீ உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும் என் மகனுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி சொல்கிறாங்க. இல்லை நீ நான் என்ன சொல்கிறேன்ட்டு கொஞ்சம் கேளுங்க, எதுக்காக கார்த்திக் ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும், அஞ்சலி திருந்தி இந்த வாழ வரலாம்ல கார்த்திக் கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளை அப்படியேப்பட்ட வில்லி போர்ஜரி அப்படியேப்பட்ட எங்கள் வீட்டுக்கு தேவையில்லை, நீதனடி அவளை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த இதுக்கு என் மகனோட வாழ்க்கை அழியறதுக்கு காரணமே முற்றுப்புள்ளி வச்சுவில்லை நீ தான். அதனால் நீ என்ன தான் சொன்னாலே அந்த ஆஞ்சலியால் நான் மறுபடியும் இந்த வீட்டில் சேர்க்குறேன், எனக்கு ஐடியாவே இல்லை. அதனால் என் மகனுக்கு நான் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் முடிவு பண்ணிவிட்டேன், அதுக்காக வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி அந்த பைரவி கிட்ட சொல்கிறாங்க. நம்மளுடைய இலக்கியாவும் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இதெல்லாம் பார்க்குறாங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த இலக்கியா கொடுக்குற ஐடியா தானே, எப்படியாவது அஞ்சலியை துரத்தி விட்டா நம்ம சந்தோஷமாக இருக்கலான்ட்டு எல்லாம் இவ தான் கொடுத்துருப்பா ஐடியான்ற மாதிரி பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். நம்மளுடைய ஜானகிக்கும் உன் வேலையை பாரு, உன்னெல்லாம் நான் அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாகவே நான் மதிக்கலை, நீ என்னுடைய மருமகளை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னுடைய ஜால்ராவை மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வீட்டோட நிம்மதியை கெடுக்கலான்ட்டு பிளான் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானி சைலண்ட்டாக கிளம்பி போயிடுறாங்க. நம்ம இலக்கியா வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைரவி என்ன பிளான் பண்ணுறன்னா உடனே சிந்தாமணிக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்தாமணி உன் மகளை அப்படியே போயிரு சொல்லி எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியே போனவளை திரும்ப இந்த வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போகிற கார்த்திக் பயங்கர கடுப்பில் இருப்பான், வீட்டுக்கு கண்டிப்பாக கொண்டே போட்டுருவான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்தியோட லைஃப்பில் இந்த அஞ்சலி இல்லை, ஏன்னா எங்களுடைய அண்ணி அவனுக்கு ஜாதகம் பார்த்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அந்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடு. அப்போ நல்லா கல்யாணத்தில் நீயும் மகளை நல்லா தின்னுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, என்ன மேடம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எப்படியாவது அதை தடுத்து நிறுத்துங்க, அஞ்சலிக்கு நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன தான் பிளான் பண்ணாலே அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த துளி கூட வாய்ப்பே இல்லைங்க. நம்மளுடைய கார்த்திக் கல்யாணம் நடந்தே ஆக போகுது. நம்மளுடைய கௌதம் சார் இருக்க வரைக்கும் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனை போடுற வீடியோ எல்லாமே காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.